சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வில்லியரேந்தல் கிராமத்தில் கோவிலில் திருடிய இருவரில் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் அந்த இளைஞர் முகக்கவசம் மற்றும் தலையில் குல்லா அணிந்து கொண்டு கையில் டார்ச் லைட்டுடன் வந்து திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். கண்டிப்பாக சுபா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கோவில் உண்டியலை உடைத்து 25,000 ரூபாய் பணம், வெண்கல விளக்குகளை இரு மர்ம நபர்கள் திருடி சென்ற நிலையில் ஒருவரை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து உதர்த்த கிராம மக்கள் போலீசில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் அருகே ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது வில்லியரேந்தல் கிராமம். இங்கு மிக பழமையான அருள்மிகு ஊர்காவலன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ளதால் ஏற்கனவே இங்கு பலமுறை உண்டியலை உடைத்து பணம், நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பிற்காக கோவிலுக்குள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அலாரம் ஆகியவை கிராம மக்களால் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவில் கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் இருவர் உண்டியலை உடைத்து உள்ளே இருந்த ரூபாய் 25,000 பணம் மற்றும் 7 வெண்கல குத்து விளக்குகளை திருடி கொண்டு சென்று தப்பிக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அதற்குள் அலாரம் அடித்த நிலையில் கிராம மக்கள் ஒன்று கூடி திருடர்களை துரத்தியுள்ளனர். அதில் ஒருவன் பணம், விளக்குகளுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பியோடிய நிலையில் மற்றொருவன் கிராம மக்களிடம் சிக்கிக் கொண்டான். இதனை அடுத்து அவனை கோவில் அருகே இருந்த கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய கிராம மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அவர்கள் சம்பவமிடம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த நிலையில் அதில் இருவரும் திருடும் காட்சிகள் மற்றும் தடயங்களை கைப்பற்றியதுடன் கட்டி வைக்கப்பட்டிருந்த நபரை அழைத்து சென்று திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவன் மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ள நிலையில் உடன் வந்த மற்றொரு நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதியில் 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்து திருடர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம், நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மேலும் இரவு நேரங்களில் திருப்புவனம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியை துரிதப்படுத்தி குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.